அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். ரெடிமேடு புளி சாதம். இது வந்து 1 மாதத்துக்குன்னு கெட்டு போகாது. அதுக்கு தேவையான பொருளை வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இதை எண்ணெய் போட்டு வறுக்கணும். எதுனா காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, மிளகு, ஜீரகம், வெந்தயம், புளி, பெருங்காயம். இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம ரெடிமேடு புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள்லாம் புளி சாதத்துக்கு வறுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, மிளகு, ஜீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுன்னா இப்போ வந்து புளியை நம்ம வதக்க போகிறோம். புளி வதக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். சரிங்களா? எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா பாருங்கள். அதிகமாக புளி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக போட்டு வச்சு கொஞ்சம் இந்த புளியில் வந்து எந்த ஒரு தூசி இருக்கக்கூடாது. அந்த நார் எடுத்துடணும், ஓடு எடுத்துடணும். எந்த இது இல்லாமல் புளி நல்லா க்ளீனாக எடுத்துக்கணும். பாருங்கள், புளி நல்லா பாருங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புளியை போட்டு இருங்க. சூடு ஏறல. மொத்தமாக போட்டு வதக்கினா கொஞ்சம் புளி வதக்காது. இது 1 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. தோல்லாம் நீக்க தேவையில்லை. அப்படியே மிக்சியில் காய வச்சு அரைச்சி நீங்கள் பாக்ஸில் போட்டுக்கிட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு சுடு சாதம் வடிக்கிறப்ப வானல் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு இந்த ஒரு 2 ஸ்பூனை புளி போட்டு சாதத்தை போட்டு அப்படியே கிளறி அப்படியே சாப்பிடலாம். வதக்குறேன்னா பாருங்கள். இந்த புளி எண்ணெயில் வரதுனால புளி வந்து 1 மாதம் ஸ்டோரேஜ் பண்ணி இங்கே வெளியில் பசங்க ஹாஸ்டல், வெளியூருக்கு போகிறீங்க, இல்லை ஜென்ஸ் வந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அவங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அதனால் சிம்மில் வச்சுக்கிங்க. கடுகு சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக கடுகை கொஞ்சம் வெடிச்சு வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். கடுகு நல்லா வறுத்து இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்க புளி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இது கூட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுவோம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அரைக்க போகிறோம். சார் கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த கடுகு எடுத்து அது கூட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு புளி சாதத்துக்கு வதக்கணும். புளி சாதத்துக்கு கருவேப்பிலை போட்டு வைக்கணும். புளி சாதம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்க்கலாம். நான் கொத்தமல்லி சேர்க்கலை. நல்லா கருவேப்பிலை வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு ஒன்று கருவேப்பிலை.